அந்த சரவண நட்டாஷா பொண்ணை கூட்டிட்டு கல்யாணம் பண்ண போறேன்னு கிளம்பிட்டாங்க. போன தடவை கல்யாணம் பண்றதுக்கு ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி பிரச்சனையாச்சுல்ல. ஆமா, இவங்க போய் பார்த்துட்டு தான் அவன் எங்கேயும் போகலன்னு சொன்னாங்களே. ஆனா இப்ப திரும்பவும் உண்மையிலேயே ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ண தான் வந்திருக்காங்க. திண்டுக்கல்னா திண்டுக்கல்லேயே இருக்க போறாங்க. வேற ஏதாவது கோயில்களுக்கு போயிருக்கலாம்ல. பக்கத்தில் இருக்க கோயில்னு பார்த்தா பழனி தானே, அங்க போக வாய்ப்பு இருக்குல்ல. உங்க ஊர் பக்கத்தூர் தானே திண்டுக்கல், அதான் கிளம்பி பார்க்கலான்னு. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு கிளம்பி போலான்னு எப்படா? நீங்க பாருங்க, நான் யாரையுமே கூப்பிடல. அங்க போய் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவரு தான் சொன்னாரு வைரம் மாமாக்கு பக்கத்து ஊருன்னு. நீங்க வந்தா எல்லாம் ஈஸியா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடா இப்படி யோசிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏங்க நீங்க வரீங்களா இல்லையா? வரீங்களா இல்லையா? அட நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லங்க வாப்பா. ஏய் இருமா, எங்க போற? மாமா, அவ சரவண கல்யாண விஷயத்துல டென்ஷனா இருக்கா மாமா. நீங்க கோச்சிக்காதீங்க, நீங்க கொஞ்சம் கூட வந்தா நல்லா இருக்கும் மாமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மாமா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவஞான அண்ணன் வேற ஊர்ல இல்ல, சண்முகண்ணனும் வீட்டுல இல்ல. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க மாமா, அந்த பொண்ணை பாருங்க மாமா. கொஞ்சம் இறக்கப்பட்டு வாங்க மாமா. சரி வா போலாம். ஆனா எப்படி போறது? பஸ்ஸில் போய் அவனை தேட முடியாது. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மாமா. சரி ஒன்று பண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே நான் ஒரு கார் ஒன்று புக் பண்ணிக்கிறேன். என் வண்டி அங்கேயே விட்டுறேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி வந்தே போயிடலாம். சரியா போயிட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் அமைதியா மாமா, நீங்க பார்த்து போங்க. ஆனந்தி கொஞ்சம் பொறுமா, போயிருக்காருல வந்துருவாரு. ஆமா ஆனந்தியா, கொஞ்சம் பொறுமையா இருமா, கவலைப்படாதம்மா. கண்டிப்பா அவன் கிடைச்சிருவாம்மா. அவன் போய் பார்த்துடலாம். அப்பா இருக்கலாமா, கவலைப்படாதம்மா. கொஞ்சம் அமைதியா இருமா, அமைதியா இரு. சரிப்பா சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அந்த சரவண நட்டாஷா பொண்ணை கூட்டிட்டு கல்யாணம் பண்ண போறேன்னு கிளம்பிட்டாங்க. என்ன சொல்ற நீ? உனக்கு யார் சொன்னது? கைராசி குடும்பத்துல இருந்து கவிதா தான் ஃபோன் பண்ணா. ஆனந்தியோட அப்பா ராஜேந்திர மாமா எல்லாரும் அவங்களை தேடி போயிருக்காங்க. அப்ப சிவஞான அண்ணா இல்ல? அவர் ஊர்லயே இல்லையாங்கா. சரவண ஏன் தான் இப்படி பண்ணி தொலைக்கிறானோ? கைராசி குடும்பத்தோட மரியாதையே கெடுத்து குட்டிச்சுவராக்குறான். சரி சித்ரா, கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். சரிக்கா. ஹலோ. எது ஹலோவா? என் பேரு வைரவன், உன் புருஷன் பேசுறேன். சொல்லுங்க. சரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இவாரு, நீ என்ன மறந்தாலும் உன் குடும்பத்துக்காக நான் இன்னும் கஷ்டப்பட்டு தாண்டி இருக்கேன். என்ன சொல்றீங்க? உன் அருமை தம்பி சரவணன் இருக்கானே, அவன் திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டான். கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டையா? நீ கேள்விப்படாத இன்னொரு விஷயத்தை சொல்லவா? அவனை தேடி என் தலைமையில என் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமாடி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க, ஆனா நீங்க எதுவும் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணிடாதீங்க. ஏண்டி, நான் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எபிசோடு பண்ண போயிட்டு இருக்கேன். அதுல உன் புருஷனுக்கு ஆபத்து கூட வரலாண்டி. அதுக்காக தான் கடைசி ஒரு தடவை பேசிக்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ 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 அக்கா, என்னக்காச்சு? சரவணனை தேடி ஏன் புருஷனும் போயிருக்காராம். இவரால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுதான் யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. உடல் வலியும் இந்த மனவலியும் நம் பெண்களின் சீதனமா? கடலலை போல் தினம் திரும்பி வரும் இது நாளைக்கு முடிந்திடுமா?
சொந்தங்கள் தனிரகமா ஆளுவதும் பெண்மை அடக்குவதும் அவர் சேட்டைகள் ஓய்ந்திடுமா சரவிளக்கு போலே ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே கொடுமை என்றால் மடமை எல்லாம் அவள் எரித்திடும் எரிமலை என இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு கொடியல்ல பெண்மை என்று வெடி என்று சொல்ல வேண்டும் கிளியல்ல பெண்மை என்று புலி என்று மாற வேண்டும் இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா கொஞ்சம் வேகமா போதும் இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு கொடியல்ல பெண்மை என்று விடி என்று சொல்ல வேண்டும் கிளியல்ல பெண்மை என்று புலி என்று மாற வேண்டும் இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா ஏண்டா ராஜேந்திரா நம்மளும் ஊர் ஊரான் தொலைவிட்டோம் திண்டுக்கல் இருக்கிற எல்லா ஏரியாலும் தேடி பார்த்தாச்சு எவ்வளோ நேரம் தான் தேடுறது முடியல சார் விடிய விடிய வண்டியில் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏண்டா உண்மையிலே நான் கேட்குறேன் அவன் சொன்ன இடத்துக்கு தான் நம்ம கரெக்டாக வந்திருக்குமா என்னம்மா அப்படி பேசுறீங்க மெக்கானிக் கரெக்டாக தான் சொன்னான் திண்டுக்கல் தான் போகிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க கல்யாணம் பண்ண தான் வந்திருக்காங்க திண்டுக்கல்னா திண்டுக்கல்லேவா இருக்க போகிறாங்க வேற ஏதாவது கோயில்களுக்கு போயிருக்கலாம்ல பக்கத்தில் இருக்க கோயில்னு பார்த்தா பழனி தானே அங்கே போக வாய்ப்பு இருக்குல்ல ஏய் என்னடா பேசுறீங்க நீ அங்கெல்லாம் போய் அப்படி பண்ண முடியாது அதுவும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இப்போ வேற ஐயப்பன் கோயில் சீசன் வேற கூட்டம் கட்டி சாய்க்கும் அங்கெல்லாம் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏமாம்மா என்ன பேசுறீங்க கூட்டத்துக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் ஏய் அவங்க என்ன உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பம் நினச்சிருக்கியா அவங்க எவ்வளோ பெரிய டீசெண்டான குடும்பம் அந்த கூட்டத்தில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம அப்படி யோசிக்கணும்ல மாமா இது ஒன்றும் வழக்கமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லைல்ல திருட்டு கல்யாணம் தானே பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக வச்சு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல ஏதாவது சென்டிமெண்ட்டாக கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி நினச்சிருக்கலாம்ல நீ சொல்கிறத பார்த்தாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான்டா தோணுது ஏங்க என் வாழ்க்கை போக போகுதுன்னு சொல்றேன் நீங்க என்ன சாவகாசமா ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க வாங்க அட தேடி இருவா அதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீ மட்டும் கத்தி மாமா நீங்க பிளான் பண்றதுக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவான் போல இருக்கே வண்டியில ஏறுங்க பழனிக்கு போ அங்க போய் உங்க வீடு இருக்குல்ல அங்க போய் பாத்துக்கலாம் நானும் பார்த்துட்டே தான்டா இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து 7:30 கூட்டிட்டே தான் இருக்கேன் ஏன்டா நானே அந்த பக்கம் ஊர் சைடா போறது இல்ல அங்க போனா செருப்பால் அடிப்பாங்க என்ன அங்க போய் உங்களை உட்கார வச்சு விருது போட சொல்றியா என்ன மாமா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஒரு சப்போர்ட் வேண்டாம் எங்களுக்கு தெரியும் போங்க போய் வண்டியில இருங்க ஏங்க நேத்தே புறப்பட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க ஒருவேளை அங்க போய் ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருந்தா அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதா என்னம்மா பேசிட்டு இருக்கு நீ இவரு பழனிக்கெல்லாம் போய் உடனே தாலி எடுத்து கட்டிட்டு எல்லாம் வந்துட முடியாது அங்க கல்யாணம் பண்றதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு நாள்ல முடியாது 2-3 நாள் ஆகும் அதுக்குள்ள அவனை போய் பிடிச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சும்மா ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க கிளம்புங்க சார் ஏறுங்க சார் வண்டியில வாமா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க வா வந்து ஏறு
பாசம் வைத்து என் கலியை தீர்த்திட நீ வா வா. வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல், வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல். அந்த பக்கம் பாருங்க. மாமா இங்க எப்படி மாமா? என்னப்பா இது எவ்வளோ கூட்டமாக இருக்குதாப்பா? அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பார்க்கலாம். மாமா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வைரவன், ஐயோ ஏய் வைரவன், இங்கே வர்றான். நம்மளை பார்த்த சிக்கலை போயிருமே. வைரவா. அவர் கிடைச்சவருல்ல. எனக்கு என்னமோ ஐயோ என்னையா இது? அப்பா இங்க எங்கப்பா போய் தேடுறது? இருமா இங்க பார்க்கலாமா? வைரவன், அப்பா அந்த பக்கம் போய் இருமா, பார்க்கலாம் வாங்க. இல்லைங்க வைரவன். பாருமா அந்த பக்கம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. என்ன மாமா இங்க எப்படி மாமா இருப்பான்? எனக்கு என்னடா தெரியும்? இரு எல்லா பக்கம் தேடி பார்ப்போம். கொஞ்ச நேரம் சைலண்டாரு. என்ன மாமா நீங்க? பேசாம புடி விடுறான். வைரவா, என்னையா இங்க? என்ன ஆளே அடையாளம் தெரியாம வேற மாதிரி ஆயிட்டீங்க? நீ எப்பயா ஊருக்கு வந்த? இப்பதான் வந்தேன். இப்பதான் உங்க வீட்டு பக்கமா வந்தேன். உங்க அப்பா அம்மா புலம்புறாங்கப்பா. அவங்களுக்கு காசே அனுப்புறது இல்லையாமே. கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஐயய்ய, உங்க அம்மா அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. ஏய், உனக்கு ஒன்று தெரியுமாடா? எனக்கு எங்கள் அம்மாவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம், மற்றபடி அக்கௌண்ட்லாம் பணம் போட்டு தான் இருக்கேன். ஏண்டா இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு எங்கள் அம்மாட்ட உட்காந்து இது காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? போட. அது இல்ல, நேத்து போயிருந்தேன். பாவம் உங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. அதான் கேட்டேன். அழுகவா செஞ்சாங்க? நீ இப்போ பழனிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். ஏண்டா இன்னுமாடா நீ சும்மா இருக்க? இனிமேலும் சும்மா தான் இருப்பேன். நல்ல பாலிசு. சரி நீ கிளம்பி போ. சரி, நீ வந்திருக்கத உங்க அப்பா அம்மாட்ட சொல்லவா? ஏய், நீ அந்த வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம் சாமி. மற்றதை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பார்த்ததாவே இருக்க வேண்டாம், சரியா? போ. இந்த கூட்டத்துக்குள்ள வெளியூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கிளம்பி போய் தேடி கண்டுபிடி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குடா தம்பி. நான் உன்னை பார்த்தோன்னே இந்த பக்கம் திரும்பி பார்த்து நிற்கிறேன். எப்படி என்னை கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஏன்பா 30-35 வருஷமா பழகுறோம். உன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? பேக்ரவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? சரி நீ கிளம்பு. போ, கூட்டத்தில் யாரையும் தேடு. போ. ஆமா, அது நம்ம ராமசாமி மாதிரி தெரியல. ஆமா, நம்ம கல்லமட்ட ராமசாமி தான். அவனு இந்த ஊருக்குள்ள வந்து பல வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி நீ என்ன பண்றேன்னா அவனை என்னன்னு போய் கேளு. சரி சரி. போ, போ, அவனை விடாத. ராமசாமி. போ. டேய். ஏய், வீட்ல யாரையும் சொல்லி போடாதடா. பார்க்கலாம் பார்க்கலாம். பல வீசி தேடிட்டு வந்துருவாங்க. நான் இங்க இருக்கிறத காட்டிக்காத. அது சரி மாமா, பெத்தவங்களுக்கு சோத்து கூட பணம் அனுப்புறது இல்லையா? ஏய், பெத்த தாய் தகப்பன எப்படி பாத்துக்கணும் எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாமா ஊருக்கு வந்தா சொந்த வந்தவங்களா ரவுண்ட் கட்டி நிப்பாங்க நீங்க? ஏய், சொந்தக்காரங்க ரவுண்ட் கட்டி நிப்பான்னு சொன்னேன். எதுக்குன்னு சொன்னா? இங்க பாரு, பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி சோறு வரணும் எங்களுக்கு தெரியும். உனக்கு கைராஜ் குடும்பத்தை நல்ல சோறு போடுறாங்களா? பேசுறான் பேச்சு. அதுக்கு இல்ல சோறு மாமா, வரும்ல. பெத்தவங்களுக்கு கூட சோறு விடாம காஞ்சிபுரத்துல இவ்வளவு நாள் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வாயில தான் நல்லா வந்துட போகுது. நீங்க அப்படியே சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்க. அங்காளி பங்காளிகளுக்கு அப்பா மக்களை சோறு போடுறதுக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கனால அதுல ஒருத்தன் காணாம போயிட்டா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கங்கிறீங்க. அவனை பாரு எப்படி தேடிட்டு இருக்கோம்னு. எங்க பார்த்தாலும் சாமி தலைகளாவே இருக்கு. ஏதோ பழைய ஆள் மாதிரி இருந்தா கூட அவன் முடியை வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். முடியை வெட்டிவிட்டான். இப்போ எங்கட போய் தேடுறது? பார்க்கலாம் இருங்க ஏங்க, மாமா. என்னங்க நீங்க? நானே என் புருஷனை காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வர போறவங்க கிட்ட வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இப்ப நீங்க தேடுறீங்களா இல்ல நானே தேடிக்குவா? இருமா. ஏமா நான் என்ன வெட்டி கதையா பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? ஏங்க அங்கிருந்து இங்க வர்ற வரைக்கும் ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. லட்சம் பேர் கோயிலை சுத்திட்டு இருக்காங்க. இதுல அவனை எங்க போய் தேடுறது? பாருங்க,
பேசுறத நிறுத்திட்டு வந்து தேடுறீங்களா இல்லையா? இல்ல நானே போயிடவா? வர்றேம்மா வர்றேன், வந்துதான் ஆகணும். டேய் கிளம்புடா. சார் நீ இப்படியே தரையை பார்த்து ஃபீல் பண்றதால அவன் கிடைக்க மாட்டான். வண்டியில இருக்க, போய் தேடுவோம். ராஜேந்திரா வாடா, ஏறுமா. வா வாமா ஆனந்தி வா. அக்கா நீங்க கேட்ட புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க்கா. சரி வை. ஆமா, அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கக்கா. அப்பா எப்படி இருக்காரு? வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிட்றாரா? சாப்பிட்றாருக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, மாமா ஊருக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களாக்கா? எங்க வந்தாரு? இன்னும் வரல. அக்கா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஊருக்கு கிளம்பி போனவங்க இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போற வழியில வைரவ அண்ணாவை கூட்டிட்டு போறேன்னு ராஜேந்திரன் தம்பி சொன்னாரு. ஐயோ, அந்த ஆளு எதுக்குக்கா கூட்டிட்டு போகணும்? திண்டுக்கல் பக்கத்துல தானே அவங்க ஊரு, அதான் கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன கவலைன்னா அவங்க நேத்து பேசினதோட சரி, அதுக்கப்புறம் எந்த தகவலும் அவங்க கிட்ட இருந்து இல்ல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமாக்கா? நான் தான் சொன்னேன்ல கவிதா, வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். சரிக்கா, குழந்தை அழுகுறான், பால் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, இப்பதான் சாப்பிட்டான். இந்த இவனை என்ன கொடு. வேணுகண்ணா அழுதுட்டு இருக்கான். டேய் வாடா 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 வாங்க. வாடா. குடு 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 குடு. ஏய் அழற. ஐயோ தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. என்னடா? கொடுங்க மாமா, அவகிட்ட என்கிட்ட கொடுங்க, கொடுங்க. அவன் தூங்க வைப்பா. சரிடா தங்கம், அழாத. நம்ம உள்ள போலாம். அப்புறம் நீங்க போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாருமே நல்லபடியா பேசுனாங்க. நம்ம மீனாட்சி சில்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருமே உதவி பண்றேன்னு சொன்னாங்க. ஓ, அது மட்டும் இல்ல மீனாட்சி, நம்மளோட கைராசி கஸ்டமர்ஸ் கூட வந்து பேசினாங்க. அவங்க நம்ம கிட்டயே பட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால வேண்டாங்க, புது கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா கடைகள்லயும் எல்லாருமே நம்ம கிட்ட பட்டு வாங்க ரெடியா இருக்காங்க. ஓ, என்னம்மா நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், ஓன்னு ரொம்ப லேசா சொல்றேன். மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ஆமாங்க. என்னாச்சு? எல்லாம் அந்த சரவணன் விஷயம்தாங்க. என்ன பண்ணா? போன தடவை கல்யாணம் பண்றதுக்கு ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி பிரச்சனையாச்சுல்ல. ஆமா, இவங்க போய் பார்த்துட்டு தான் அவன் எங்கேயும் போகலன்னு சொன்னாங்களே. ஆனா இப்ப திரும்பவும் உண்மையிலேயே ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமாங்க, முதல்ல சோமசுந்தரம் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் ராஜேந்திரன் தம்பியை விசாரிக்க சொன்னேன். அவர் தான் போயிட்டு வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் சொன்னதா சொன்னாரு. சரி, என்ன சொன்னாரு? சரவணனும் அந்த பொண்ணு குடும்பமும் எல்லாரும் கிளம்பி ஏதோ திண்டுக்கல் பக்கம் போயிருக்கிறதா சொன்னாரு. அதை கேள்விப்பட்ட உடனே ஆனந்தி, அவங்க அப்பா, அப்புறம் ராஜேந்திரன் தம்பி எல்லாரும் கிளம்பி அங்க போயிருக்காங்க. அப்புறம் போற வழியில வைரவ அண்ணனையும் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. ஏன்னா வைரவ அண்ணா அந்த ஊர் பக்கம் தெரிஞ்சவரு, அதனால தேடுறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல? இல்லங்க, நான் முதல்ல உங்களுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா ரீச் ஆகல. நான் மறுபடியும் உங்களுக்கு ட்ரை பண்ணல. ஏன்னா நீங்க ஏதோ வேலையா போயிருக்கீங்க. உங்களை எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணி வர வழியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் தான் நான் எதுவும் சொல்லவே இல்லை. என்ன மீனாட்சி, இப்போ இவங்க போய் என்ன பண்ண போறாங்க? எப்படி தேடுவாங்க? யாராவது தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்களா? அதுவும் தெரியலையே. சரிம்மா, எப்ப கிளம்பினாங்க? நேத்தே கிளம்பி போயிட்டாங்க. சரி, நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க எங்க போறீங்க? அவங்க திண்டுக்கல்ல இருந்தா சொன்னாங்க, வேற எதுவுமே அவங்க சொல்லிட்டு போலங்க. நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன், லைனும் கிடைக்கல.
இத பாருங்க, இப்ப நீங்களும் கிளம்பி போய் நீங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் தேடினா குழப்பம்தான் ஏற்படும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ற வரைக்கும் நாம எதுவுமே முடிவு பண்ண வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வருதான்னு பார்க்கலாங்க. ஏன் தான் சரவணன் இப்படி பண்றானோ தெரியல. நம்ம குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிருவான் போட்டிருக்கு. ஏமா, பணத்துக்காக யாராவது இவ்வளவு தூரம் பண்ணுவாங்களா? இந்த ஆனந்தியாவது அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். எவ்வளவு படிச்சு சொன்னோம், கேட்டா தானே.